வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மரத்துலேயே காய்ச்ச பப்பாளி காயை வச்சு ஃப்ரூட்டி செய்யலாம். காயை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தோல் சீவிக்கலாம். எல்லா தோலையும் நல்லா சீவிடலாம். அந்த க்ரீன் கலர் இல்லாமல் எல்லாத்தையுமே சீவிடலாம். அப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அது குட்டியாக இருக்கணும். அப்போ தான் வேவத்துக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா பீஸையும் இப்போ எல்லா ஸ்வீட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் காய் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாகவே வச்சுக்கலாம். அடுத்து வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காய் எல்லாத்தையும் உள்ளே போடலாம். காய் வேவுறதுக்கு 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே தேவையில்ல. 5 நிமிட்ஸ் போதும். நெக்ஸ்ட் எடுத்து வடிகட்டிக்கலாம். செப்பரேட் பாக்ஸில் எடுத்து வடிகட்டி வச்சு காய் எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். அடுத்து வந்து நான் ஒரு கப்பில் 1/2 கப் வந்து சுகர் எடுத்துருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு சுகர் அந்த 1/2 கப் நான் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்புனா ஸ்பூனுக்கு வந்து 3 ஸ்பூன் வரும். 3 ஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும். வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து கம்பிப்பற அளவுக்கு அது வரணும். ஏன்னா அந்த ஸ்விக்கியாக வரும்ல, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி பழத்தை எடுத்து போடணும் சுகரில். அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கலர் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் கலர் இருக்குல்ல, அந்த எடுத்துங்க. ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், உங்களுக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. நான் கலர் வேணான்னு சொல்லிட்டு ஒன்லி ரெட் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மற்ற எல்லாத்தையுமே இருக்கிற நேச்சுரல் கலர்லேயே நான் வச்சுக்கிட்டேன். 1 டே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.